விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். செந்தமிழ் இலக்கியச்சாறு பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி. ஐயா, இந்த மண்ணின் மிகச்சிறந்த பண்பாடுகளில் ஒன்றாக விளங்குவதுதான் விருந்தோம்பல். தமிழர்களாகிய நாம் காலம் காலமாக விருந்தோம்பலை ஒரு சிறந்த அறமாக போற்றி பாதுகாத்து வருகின்றோம். விருந்தோம்பலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவே வள்ளுவர் விருந்தோம்பல் என்கிற அதிகாரத்தையே படைத்திருக்கின்றார். விருந்தோம்பலின் சிறப்பை சிலப்பதிகாரம் வெகு அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கின்றது. நம் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் தேவதை, விருந்தாளி, முதியோர், வேலைக்காரர் இவர்களுக்கெல்லாம் அன்போடு உணவு படைக்காதவன் வாழும் காலத்திலேயே உயிரற்றவனாகி விடுகிறான் என்கிறது. இந்த விருந்தோம்பலின் முக்கியத்துவத்தை இதிகாச காலம் தொட்டு இன்று வரை பல தளங்களில் மிக அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தில் விருந்தோம்பல் இல்லறத்தின் ஒரு சிறந்த கடமை என்பதை அறிவுறுத்துவதற்காகவே 2 புறாக்களையும் ஒரு வேடனையும் மையமாக வைத்து ஒரு கதையே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான கதை அது. உணவு படைத்தல் என்பது மணிமேகலையில் மிக சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று வள்ளலார் எளியவர்களின் பசிப்பிணியை ஆற்றுவதுதான் உண்மையான ஜீவகாருண்யம் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தியதோடு நில்லாமல் அணையாத ஒரு அடுப்பை உருவாக்கி அவர் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரை வடலூர் சமரச சன்மார்க்கத்தை ஈடுபட்டவர்கள் இந்த எளியவர்களின் பசிப்பிணியை நீக்குவதே பெரும் பணியாக கடமையாற்றி வருகிறார்கள். விருந்தோம்பலின் முக்கியத்துவத்தை சிலப்பதிகார காப்பியம் எடுத்துரைத்தது போல் வேறு எந்த காப்பியத்திலும் நாம் காண முடியாது. சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் கோவலன் சிலம்பை விற்பதற்காக மதுரைக்கு செல்கிறான். அப்படி செல்லும் வழியில் மதுரை புறச்சேரியில் உள்ள ஒரு இடைக்குல பெண்ணான மாதரி அமைத்து கொடுத்த வீட்டில் கண்ணகியோடு தங்குகிறான். கண்ணகி கோவலனுக்கு அன்று உணவு சமைக்கிறாள். இருவரும் இரவு உணவை உண்டு முடித்த பின்பு ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசுகிறார்கள். கோவலன் கண்ணகியிடம், நான் உன்னை நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தேனே, அதை பற்றி உன் மனதிற்கு ஏதாவது வருத்தம் இல்லையா என்று கேட்க கண்ணகி சொன்ன பதில்தான் அற்புதமான ஒன்றியா. அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்த்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை என்று இந்த கண்ணகி சொல்வதாக இந்த காட்சியை இளங்கோவடிகள் வெகு அற்புதமாக வடிவமைத்து காட்டியிருக்கிறார். இந்த காட்சியில் கண்ணகியின் மன வெளிப்பாடு, அதன் பின்புலம், இந்த விருந்தோம்பலின் சிறப்பு, விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, நம் பண்டைய பண்பாட்டில் விருந்தோம்பல் ஏன் அன்று தொட்டு இன்று வரை ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது என்பது பற்றி நீங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி வாசுகி. உண்மையிலேயே இந்த மண்ணினுடைய பண்பாட்டின் அடையாளங்களில் மிக முக்கியமானது விருந்தோம்புவது தான். தமிழில் நமக்கு கிடைத்திருக்கின்ற நூல்களிலேயே முதல் நூலாக வாய்த்திருப்பது தொல்காப்பியம். ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூல் அது. அந்த தொல்காப்பியமே என்ன சொல்கிறது? விருந்து புறம் தருதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்ன கிழவோள் மாண்புகள் என்று சொல்கிறது. கிழவோள் என்றால் தலைவி என்று அர்த்தம். அங்கே கிழவன் கிழவி என்றால் தலைவன் தலைவி என்று பொருள். ஆக ஒரு இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு தலைமகளுக்கு உள்ள மிக முக்கியமான கடமைகள் எவை என்று பட்டியலிடுகிற பொழுது விருந்து புறம் தருதலும் சுற்றம் ஓம்பலும்.
விருந்து கொடுத்து உபசரிப்பது, சுற்றத்தை பராமரிப்பது, இந்த இரண்டும் கிழவோள் மாண்புகள். இல்லக்கிழத்தி என்றால் இல்லத்தின் தலைவி, அவளுடைய மிக முக்கியமான பெருமைக்குரிய விஷயங்கள்னு தொல்காப்பியமே பேசுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி வள்ளுவர் அதற்காக ஒரு அற்புதமாக விருந்தோம்பல் என்கிற அதிகாரத்தை அமைத்திருக்கிறார். திருக்குறளை நீங்கள் ஆழமாக பயின்றால் அந்த அதிகார அமைப்பு முறையிலேயே ஒரு அற்புதம் இருக்கும். இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் விருந்தோம்பல் என்ற அதிகாரம் திருக்குறளில் இருக்கிறது ஐயா என்று. உண்மைதான். விருந்தோம்பலுக்கு முந்தைய அதிகாரம் எது என்று நீங்கள் பார்த்தால் அன்புடைமை என்று இருக்கும். அன்பு இருக்கிறவன் தான் விருந்து ஓம்புவான். நீங்கள் அன்பற்ற இதயத்தில் ஈரம் இருக்காது, அடுத்தவருடைய நலன் குறித்த சிந்தனையும் இருக்காது. எனவே எவ்வளவு அழகாக அவர் அந்த அதிகார அமைப்பு முறையை வகுத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அதனால் அன்பு மிக முக்கியமானது. அன்பு இருந்தால்தான் அடுத்தவர் பசியாற்ற வேண்டும் என்கிற உணர்வு வரும். அது மனித நேயம் சார்ந்தது. எனவே அந்த விருந்தோம்பலில் அவர் 10 பாடல்களில் மிக முக்கியமாக அவர் சொல்வது, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்கிறார். ஒரு விருந்தினர் வந்தார், அவரை உபசரித்து அவரை வழி அனுப்புகிற நிலையில் இன்னொரு விருந்தினர் வருகிற போது அவருக்காக எதிர்பார்த்து காத்திருந்து அவரை வரவேற்று உபசரிக்கக்கூடிய உள்ளம் உடையவன் எவனோ அவன் வானவர்களுக்கே நல்விருந்தாக மாறிவிடுவான். எவ்வளவு அழகான குறள். இவையெல்லாம் நீங்கள் உலகத்தின் வேறு எந்த பகுதியிலும் இப்படியெல்லாம் சிந்தித்திருக்க வாய்ப்பில்லை. இன்னும் ஒரே ஒரு குறள் அதில் இருக்குது இல்லையா, விருந்து புறந்திருக்க சாவா மருந்தெனினும் தனித்து உண்ணார்னு கூட ஒரு அதில் விருந்தோம்பல்ல. ஆமாம், அது எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார் வள்ளுவர்னு பார்க்கும். சாவா மருந்து என்பது அமிர்தம். அமிர்தமே உனக்கு கிடைத்தாலும் கூட நீ விருந்தினருக்கு தராமல் தனியாக உண்டால் அதை விட பாவம் எதுவுமே கிடையாது. நீங்கள் திருக்குரான் இஸ்லாமினுடைய மறையை நீங்கள் பார்த்தால் கூட பக்கத்து வீட்டில் ஒருவன் பசியோடு இருக்கும் பொழுது நீ மட்டும் உணவு உண்டால் நீ இறை நம்பிக்கையாளன் இல்லை என்கிறது. ஆக நீ உன் பசியாறுவது என்பது முக்கியமல்ல, உன் பக்கத்து வீட்டில் உள்ளவனும் பசியாறுகிறானா என்று நீ பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசும். அதே மாதிரி நீங்கள் விருந்துக்கு ஒரு சரியான இலக்கணம் இருக்கிறது. விருந்து என்றாலே புதுமை என்றுதான் பொருள். ஆக உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடியது விருந்து ஆகல. அறிமுகம் இல்லாதவர்களுக்கு, அறிமுகமும் இல்லாதவர்களுக்கு நீங்கள் அவர்களை அன்போடு வரவேற்று உபசரித்து விருந்து ஓம்புகிறீர்கள். அதுதான் முக்கியமானது. விருந்தின் தன்மையை அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த விருந்தின் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பைபிளில் நீங்கள் கர்த்தர் சொல்வது ரொம்ப அழகான இடம். கர்த்தர் சொல்கிறார், அவரை ஒருவன் விருந்துக்கு அழைக்கிறான். விருந்துக்கு அழைக்கிறவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பகல் நேரத்தில் விருந்துக்கு அழைப்பதாக இருந்தாலும் இரவு பொழுதில் விருந்துக்கு அழைப்பதாக இருந்தாலும் உன் நண்பர்களையோ உன் உறவினர்களையோ அழைக்காதே. நீங்கள் பகலில் விருந்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இரவில் விருந்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, உன் நண்பர்களையும் உறவினர்களையும் உனக்கு வேண்டியவர்களையும் அழைத்து அவர்களுக்கு விருந்தளிக்காதே. ஏனென்றால் அப்படி அவர்களுக்கு நீ ஒரு நாள் விருந்தளிக்கிற நிலையில் மறுநாள் அவர்கள் உனக்கு விருந்தளிப்பார்கள். பலனை எதிர்பார்த்து செய்வது. அதாவது வளமான மனிதர்களுக்கு நீ விருந்து கொடுக்கிற போது அவர்கள் உன்னை அழைத்து ஒரு நாள் விருந்து கொடுப்பார்கள். ஆனால் வறியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் ஏழ்மை நிலையில் விழுந்து கிடப்பவர்களுக்கும் நீ விருந்து கொடுத்தால்
அவர்களால் உனக்கு பதிலாக கொடுக்க ஏதுமில்லை. ஆனால் அவர்கள் உனக்கு பதிலாக கொடுக்க மாட்டார்கள், தேவன் உனக்கு பதிலாக தருவான். அவர்களுக்கு உணவு படைப்பது தேவர்களுக்கு படைப்பதற்கு சமம். தேவர்கள் நீ என்னன்னா, ஒரு உறவினனை அழைத்தேன், ஒரு நண்பனை அழைத்தேன், என் உடன் பிறந்தவர்களை அழைத்தேன், இவர்களுக்கு நான் விருந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம போய் ஒரு நாள் அவர் வீட்டில் சாப்பிட்டு வந்தோம், நாம் அவரை ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிடுவோம்னு கூப்பிடும் பொழுது அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடியவன், வறுமையில் வாடி கிடப்பவன், இவனை பார்த்து, பார்வையற்றவனை பார்த்து, எந்த வகையிலும் திரும்ப செய்வதற்கான திறனே இல்லாத மக்கள், அவர்களை நீ அழைத்து விருந்தளித்தால், அவர்கள் ஐயா எங்களுக்கு நீங்கள் இன்று விருந்தளித்தீர்கள், ஒரு நாள் எங்கள் இல்லத்திற்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு விருந்தளிக்கிறோம் என்று அவர்களால் சொல்ல முடியாது. அப்படி கைமாறாக எதையும் செய்ய முடியாது. இப்படி செய்ய முடியாத நிலையில் உள்ளவர்களை அழைத்து அவர்களுக்கு நீ விருந்தளிக்க வேண்டும். அவர்கள் உனக்கு பதிலாக செய்யவில்லையே என்று நீ நினைக்கலாம். அவர்களுக்கு நீ செய்தால் தேவன் உங்களுக்கு பதிலை செய்வான். அப்போது யாருக்கு விருந்தளிக்க வேண்டும் என்பதை விவிலியம், பைபிள் அழகாக கர்த்தருடைய வாக்குமூலத்தின் மூலம் வரையறை செய்கிறது. அதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்கிறது கூட இதுக்கு பொருத்தமாக தானே இருக்கு. இறைவன் எப்பொழுதுமே ஏழைக்கும் எளியவனுக்கும் தான் எளிதில் இறைவன் வசப்படுவான். இப்போ நீங்கள் ஒரு காட்சியை சொல்கிறீங்க, அது சிலப்பதிகாரம் ரொம்ப அழகாக விருந்தோம்பலை சொல்கிறது என்று. அது எந்த இடத்தில் அதை இளங்கோவடிகள் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பது தான் முக்கியம். நீங்கள் விருந்தோம்பலை பற்றி பேசுகிற பொழுது கோவலனும் கண்ணகியும் மனமுடித்த நிலையில் அவர்கள் தனி குடித்தனம் நடத்துகிற சூழலில் அவர்கள் விருந்தினர்களெல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு இவர்கள் பசியாற்றினார்கள், விருந்து ஓம்பினார்கள் என்பதல்ல சிலப்பதிகாரத்தில். எந்த இடத்தை இளங்கோவடிகள் தேர்ந்தெடுக்கிறார் என்பதைத்தான் நீங்கள் பார்க்கணும். மதுரைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் இல்லையா, அவன் செய்த தவறு. அதனால் அவன் மாதவியிடம் மையல் உற்று தான் வறுமையுற்றதையெல்லாம் நினைந்து வாடி அவளுக்கு முன்னால், கண்ணகியின் முன்னாலே நிற்கிறான். மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தால் பாடினாள் என்று உடனே மாதவியை பற்றி படிக்கிற அளவுக்கு அவனுடைய மனோநிலை வருகிறது. அப்படி வந்தவன் இவளை உடனே நம்ம மதுரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அறியாத இரவு பொழுதில் அவளை அழைத்து கொண்டு புறப்படுகிறான். அந்த சிலப்பதிகார கதை எல்லாருக்கும் தெரியும். கவுந்தியடிகள் துணையோடு வருகிறார்கள். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற புறச்சேரி, அந்த சேரி அது ஆயர்பாடி, ஆயர்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு கவுந்தியடிகள் அழைத்து கொண்டு வந்து கண்ணகிக்கும் கோவலனுக்கும் பாதுகாப்பான இடமாக இது இருக்கும் என்று அவர் அங்கே இருக்கின்ற இடைக்குல மாதரி, அந்த பெண்ணுடைய பெயர் மாதரி, அவளிடம் ஒப்படைக்கிறார் கவுந்தியடிகள். நன்றாக இந்த இருவரையும் பார்த்து கொள்வது உன் கடமை என்று சொல்லிவிட்டு அவர் பிரிந்து விடுகிறார். இப்பொழுது இந்த மாதரி இந்த 2 பேரையும் பார்க்கிறாள். கண்ணனையும் நப்பிண்ணையையும் மாதிரி அந்த மாதரிக்கு இந்த இருவரும் தோற்றம் தருகிறார்கள். இவர்களுக்காக தனியாகவே ஒரு வீட்டை அவர்கள் அமைத்து கொடுத்து அந்த வீட்டில் அவர்களை தங்க வைக்கிறார்கள். தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்வதற்கு இந்த மாதரியினுடைய மகள், அவள் பேர் ஐயை, அவளை துணைக்கு வைக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீ செய்து கொடு என்று மாதரி ஐயையை கட்டளையிடுகிறாள். இப்பொழுது பிறகு அவர்கள் போனது பகற்பொழுதில் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த நேரத்தில் யோசிக்கிறா இந்த இடைக்குல மாதரி, இவர் அசைவக மதத்தை சார்ந்தவர், சாவக நோன்பிகள் ஆதலின், அங்கே வரும் சாவக நோன்பிகள் அடிகள் ஆதலின், அடிகள் என்பது இங்கே கோவலன். கோவலன் சாவக நோன்பி,
கோவலனுடைய தந்தை எல்லாமே அந்த குடும்பமே அசைவக மதத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் இரவில் உண்ண மாட்டார்கள். ஒரு சமண சமயம் இருக்கு, சமண மதத்தை சார்ந்தவர்கள் இரவு பொழுதில் உண்ண மாட்டார்கள். அதே போல் இந்த இவர்களும் இரவு பொழுதில் உண்ண மாட்டார்கள். அதனால் சாவக நோன்பி அடிகள் ஆதலின் பகல்லையே அதற்கான பொருளை எல்லாம் செய்வதற்கு வேண்டியவற்றை கொண்டு வந்து கொடுத்து விடு என்று தன் மகளிடம் மாதரி சொல்கிறாள். உடனே மாதரி அவளுடைய தோழிகளும் சேர்ந்து சமைப்பதற்கு என்னென்ன பொருள்கள் வேண்டுமோ அவற்றையெல்லாம் தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதை ஒரு பட்டியலே இளங்கோவடிகள் போடுகிறார். அதாவது பலாப்பழத்திலிருந்து மாங்கனியிலே இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து கனி வகைகள் கொடுத்து காய்கறிகள் எல்லாவற்றையும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதை சமைப்பதற்கு இந்த ஐயை துணை இருக்கிறாள், எல்லா வகையிலும் உடன் இருக்கிறாள். அதுவரையில் கண்ணகி சமைத்து பழகியவள் இல்லை. ஏனென்றால் அவள் திருமணமான பொழுது அவளுடைய பிறந்த வீடும் பெரும் செல்வம் உடையது, கோவலனுடைய வீடும் பெரும் செல்வம் உடையது. ரெண்டு பெரும் செல்வந்தர்களுடைய குடும்பங்களுக்கு இடையே தான் இந்த உறவு ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் தனி குடித்தனம் நடத்துவதற்காகவே 7 நிலை மாடங்களை அமைத்து அதிலே அவர்களை குடிபுகச் செய்தார்கள். 7 நிலை மாடங்கள், கீழே 3 மாடி, அதுக்கப்புறம் 4வது மாடி, அதுக்கு மேலே ஒரு 3 மாடி. இதில் இந்த 4வது மாடியில் இவர்கள் பேசுவதை பற்றியெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வரும். அதே மாதிரி மேல் மொட்டை மாடியில் பேசுவதும் வரும். இதெல்லாம் ரொம்ப விரிவாக போனால் நேரமாகும். ஆக இவர்கள் அவ்வளவு செழுமையான செல்வத்தில் இருப்பவர்கள். இவர்களுக்கு பணியாற்றுவதற்கு பல்வேறு பணியாளர்கள் இருக்கிறார்கள். இவள் சமையலறை பக்கம் போனதும் இல்லை, சமைத்தும் இவளுக்கு பழக்கமில்லை. இதுதான் வாழ்வில் முதன் முறையாக தன் கணவனுக்கென்று கண்ணகி சமைக்கிறாள். காய்கறிகளை அவள் எப்படி அறிவாள் எடுத்து அறிந்தாள், அதற்கு பிறகு எப்படி அவள் அடுப்பை பற்ற வைக்கிறாள், அந்த புகையில் அவளுடைய முகம் எப்படி வாடுகிறது, எத்தனை வருத்தங்களை எல்லாம் அவள் சுமந்து கொண்டு அவள் செய்கிறாள். ஏற்கனவே நாம் இதை பற்றி நம்ம குறுந்தொகை கலித்தொகை எல்லாம் பேசுகிற போது குறுந்தொகை காட்சியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த சமையலை அவள் சமைத்து முடிக்கிறாள். இரவு பொழுது வருவதற்கு முன்பே இவனுக்கு சமைத்து கொடுப்பேன்னு சமைக்கிறாள், அவனுக்கு பரிமாறுறா. அதில் ஒரு அழகான கற்பனை இளங்கோவடிகள் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு பாரதி சும்மா சொல்லலை. அவள் என்ன பண்ணுறா, இவனை கூப்பிட்டு இந்த பனை ஓலையில் நாம் தடுக்குன்னு இந்த பக்கம் சென்னை பக்கம் நம்ம பேசுவோம், அது மாதிரி பனை ஓலையில் தங்குவது உட்காருவதற்காக பாய் மாதிரி ஒன்று போட்டு அதில் அவனை உட்கார சொல்கிறா. உட்கார சொல்லி வாழை இலையை விரிக்கிறான். அந்த நேரத்தில் உட்கார சொல்லி அந்த வாழை இலை போடுவதற்கு முன்பு தண்ணீர் தெளித்து தரையை தடவரா. அது என்ன எழுதுகிறார் அங்கே இளங்கோவடிகள், மன்னக மடந்தை மயக்களிப்பார் போல் தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி குமரி வாழைன்னு அந்த அரும்பு, அந்த மடல் வாழைன்னு சொல்லல, அந்த வாழை அதை விரித்து அதில் சாப்பிட்றதுக்காக ஏற்பாடு செய்து அடிகள் உண்கன்னு அவ கூப்பிடுறா. இதில் என்ன அங்கே பார்க்கணுன்னா, இவ தண்ணீர் தெளித்து தரை தடவுனா, ஏன்னா இலை போடுறதுக்கு முன்னே அங்கே தண்ணீரை தெளித்து தரையை தடவி இலையை போடுறா. அதில் மன்னக மடந்தை மயக்கழித்தனல் போல், நிலமடந்தை மயக்கம் போட்டாலாம். கண்ணகி தடவியதை தடவனதில் தான் எழுந்துக்கிறாவ. நிலமடந்தை அந்த இடத்துல அவன் மயங்கிட்டா, அவள் மயக்கத்தை தெளிவிப்பது போன்று தண்ணீரை தெளித்து தன் கையால் தடவினாள்.
ஏன் இந்த நிலமடந்தை மயங்கனான்னா, ஐயோ இவள் போடுகிற முதல் சோறு இப்பொழுது தான், ஆனால் இதுதான் கடைசி சோறாக முடிய போகிறது என்று இவளுக்கு தெரியவில்லையே. காலமகளுக்கு தெரியும், நிலமகளுக்கு புரியும். அதனால் இவள் இப்பொழுது முதன்முறையாக ஆசையாக சமைத்து தன்னுடைய கணவனுக்கு பரிமாறுவதற்கு ஏற்பாடுகளை செய்கிறாள். தண்ணீர் தெளித்து தரை தடவுகிறாள். ஆனால் இது அடுத்து இவள் சமைத்து இவனுக்கு போடுகிற வாய்ப்பே இனி வரப்போது இல்லை. ஆனால் இவள் முதலாக சமைத்ததும் அப்பொழுதுதான், இறுதியாக சமைத்து பரிமாறியதும் அப்பொழுதுதான். இதுதான் இறுதியாக பரிமாறுவது என்று இவளுக்கு தெரியாதே என்று நிலமகள் என்ன கொடுமை இது என்று நினைத்த நிலையிலேயே நிலமடந்தை மயக்கம் போட்டார். அற்புதமான ஓமையா. மன்னக மடந்தை மயக்கழித்தார். மயக்கத்திலிருந்து அதை விடுபடுவதற்காக இவள் தண்ணீர் தெளித்து தரை தடவி இந்த வாழை இலையை போடுகிறாள். போட்ட பிறகு அவன் தன்னுடைய மனைவி தனக்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு சமைத்து அதை பரிமாறியதில் மனம் நெகிழ்ந்து போகிறான். அதற்கு பிறகு சமைத்து இருவரும் உண்டார்கள். உண்ட பிறகு இரவு பொழுது மறுநாள் காலையில் தான் அவன் போகிறான். அப்போ அவன் போகிறதுக்கு முன்னே இதெல்லாம் யோசிக்கிறான். அப்போது விளாண்ட உட்காந்து பேசுகிறான். தான் செய்த தவறுகளை கண்ணகியாண்ட உட்கார்ந்து பேசும்போது சொல்கிறான், வறுமொழியாளரோடும் வம்பப்பரத்தரோடும் அவன் காலம் கழித்தான். இளங்கோவடிகள் அழகாக அவனுடைய வாக்கு மூலமாக கொடுப்பார். வறுமொழியாளர்னு சொன்ன பயனற்ற சொற்களையே பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த விடலை பிள்ளைகள் கூட்டம். வம்பப்பரத்தர், இந்த பரத்தமையில் புதிதாக ஈடுபடுவதற்கு விரும்புகிற இளைஞர்கள், இவர்கள் சுற்றத்திலேயே இவன் வாழ்வை கழித்தான். அதை இவன் சொல்கிறான் கண்ணகியாண்ட, நான் வறுமொழியாளரோடும் வம்பப்பரத்தரோடும் என் வாழ்க்கையை நான் செலவழித்தேன். இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன். இருமுது குறவர்னா தாய் தந்தை. என் தாய்க்கும் என் தந்தைக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை கூட ஆற்றாமல் நான் தவறிழைத்தேன். இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன். சிறுமுது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன். சின்னஞ்சிறு பெண்ணு தானே நீ, ஆனால் நீ அறிவில் பெரியவள், சிறு முது குறைவி. அதனால் இளம் பெண்ணாக இருந்தாலும் அறிவில் சிறந்தவளாக, அறிவில் முதிர்ச்சி உற்றவளாக இருக்கக்கூடிய உனக்கும் நான் சிறுமை செய்தேன். வழுவேனும் பாரேன். அந்த இரவு நேரத்தில் நான் உன்னை தனியாக அழைத்து கொண்டு மதுரைக்கு புறப்படுவது எவ்வளவு பெரிய தவறு என்றும் நான் யோசிக்கலை. வழுவேனும் பாரேன். மாநகர் ஈண்டு மாநகர் மருங்கு ஈண்டு எழுகன எழுந்தாய் என் செய்தானை. போலாம் வாடாமா மதுரைக்கு அப்படின்னு உன்னிடம் சொன்னபோது உடனே எழுந்துட்டிய. ஏன் மதுரைக்கு போகணும்? எதுவும் கேட்கல, எதையுமே கேட்கல. நீ உன்னுடையது வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்திழல்னு வரு இளங்கோடிகள். அவளுடைய சீரடி எப்படி இருக்கும் என்று மண்மகள் அறிந்ததில்லையா? நடந்து அந்த அளவுக்கு அவ நடந்தவள் இல்லை. அவளை இவன் கோவலன் அழைச்சின்னு புறப்படுவான். புறப்படுற பொழுது இவன் புகார் நகரத்தில் இருந்து மதுரைக்கு போகணும். கால்நடையாகத்தான் புறப்படுறாங்க. ஏறக்குறைய 300 மைல் இன்றைய கணக்கில். புகாரில் இருந்து பூம்புகாரிலிருந்து மதுரைக்கு கொஞ்ச தூரம் நடந்ததுமே மதுரை விட்டதா? மதுரை மூதூர் யாதோ அப்படின்னு கண்ணகி கேட்குறான். உடனே இவன் ஏமாத்துறான். அனித்தே, இந்த பக்கத்தில் தான். ஆரைங்காதமே அனித்தேன்னா அது என்ன அழகு பாருங்க. ஆரைங்காதம்னு சொல்றது. ஆரைங்காதமே அனித்தேன்னா ஆரைங்காதம் 6ம் 5ம் பெருக்கினா 30 காதம். ஒரு காதத்திற்கு 10 மைல். 30 காதம்னா 300 மைல். 300 மைல் நடக்கணுன்றத அவளுக்கு எப்படி சொல்லுவான்? அப்பயே 300 மைலான்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாள. அதனால் ஆரைங்காதமே அனித்தேன்னு ஏமாற்றி அழைச்சி வந்தான்.
அப்போ நினைக்கிறான், இந்த மண்மகள் அறியாத அளவுக்கு வண்ணச் சீரடி கொண்டவளே, நாம் எந்த அளவுக்கு கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் நடக்க செய்து இந்த மதுரைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நம்மால் தானே இவ்வளவு துன்பங்களையும் இவள் அனுபவித்திருக்கா. ஆனால் அந்த துன்பத்தை அவள் வெளிப்படுத்தவே இல்லையே. இதுவரையிலும் என்னுடைய தவறை நான் சொன்னபோது கூட நீ இப்படியெல்லாம் செய்திருக்கலாமா? சின்னஞ்சிறுமியாகிய என்னை விட்டு விட்டு நீ பல்லாண்டு காலம் நீ மாதவியிடம் மையலுற்று அங்கே இருந்தது நியாயமா? ஏன்னா நீண்ட காலம் இருந்திருக்கிறான். மணிமேகலை பிறந்து மணிமேகலையே பருவ வயது வர அளவுக்கு அவன் அங்கே இருந்திருக்கான். ஏறக்குறைய ஒரு 10-12 ஆண்டுகள் இருந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ இவ்வளவு காலம் தனியாக என்னை விட்டுட்டு போனையே, இது நியாயமான்னு கூட கேட்கலையே. அது இவனை போட்டு வருத்தும்போது அந்த நெகிழ்ந்து போகிறான். தன்னுடைய தவறுகளை நினைந்து அதே நேரத்தில் இவளுடைய பெருமைகளை உணர்ந்து மனம் நெகிழ்ந்த நிலையில் அவளிடம் அவன் பேசுகிற காட்சி தான் இது. அந்த இடத்துல தான் அவன் அவளை பார்த்து சொல்கிறான், எழுகென எழுந்தாய். என்ன அழகு பார். வழுவெனும் பாரேன், நான் இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன், சிறுமுது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன், வழுவெனும் பாரேன் மாநகர் மருங்கு ஈண்டு எழுகென எழுந்தாய், என் செய்தனை சொன்ன உடனே பொறுப்பேடாமா அப்படின்னும் போது அவள் அந்த இடத்துல தான், எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, என்ன எனக்கு வருத்தம்னு நான் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ நான் சொல்கிறேன். எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? அறவோர் கழித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர் கோடலும் இழந்து விட்டேன் என்பது தான் எனக்கான வருத்தம். என்ன அழகு பார்க்கணும். இதெல்லாம் இப்போ நமக்கு பேசினோம்னா இந்த புதுமை பெண்கள் பெண்ணியவாதிகள்லாம் இருக்காங்கல்ல, இதே மாதிரியே சொல்லியே இந்த பெண் மக்கள் பெருமையை பேசுவதாக சொல்லி ஆணுக்கு அடிமையாகவே வைத்திருந்து நீங்கள் இந்த மாதிரி பசப்பு வார்த்தைகளை பேசி பெண்களை ஏமாற்றியவர்கள். இதை தானடா சீதைக்கு நீங்கள் செஞ்சீங்க, இதை தானடா கண்ணைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு அவங்க பொறுப்பிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்கணும். நான் சொல்கிறது, இலக்கியம் என்பது இதயத்திற்கானது, தத்துவம் என்பது மூளைக்கானது. புரியுதுங்களா? நீங்கள் தத்துவத்தில் ஆய்வு நடத்தலாம், ஆனால் ஒரு இலக்கியத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இப்போ ஒரு ரோஜாவை இதழாக பிரித்தால் அந்த ரோஜாவுடைய அழகே போயிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இலக்கியத்தில் அறிவை கொண்டு அத்தர் புழிகிறீங்க, ரோஜாவை அத்தராக்க பார்க்குறீங்க. அது ஒரு புலர்காலை பொழுதில் பனிபடர்ந்த நிலையில் பூத்து சிரிக்கிற அந்த ரோஜாவினுடைய அழகை ரசிப்பது என்பது அதுதான் இலக்கியம். அதை தனித்தனியாக பீத்து, இது அல்லி வட்டம், இது புள்ளி வட்டம், இது காம்பு, இது சூலகம், இது மகரந்த, இப்படியெல்லாம் நீங்கள் ஆய்வு நடத்தினவே அது அந்த இடத்துல அந்த ரோஜாவின் அழகு கெட்டு போயிடுறது. எனவே இங்கே இதயத்தால் நீங்கள் இலக்கியத்தை வாசிக்கணும். இது என்ன அழகாக அவ சொல்கிறான்றதை பார்க்கணும். நான் நீ என்னை விட்டு நீண்ட நாள் இல்லை, என்ன ஏராளமான செல்வத்தையே நீ அழிச்சிட்ட, ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் அவள் வருத்தப்பட்டு ஒரு வார்த்தையும் பேசலை. நீ இல்லாததால் என்ன இழந்தேன். நீங்கள் அழகாக இளங்கோவன் கண்ணகின்னு பழைய படம், அது பியு சின்னப்பாவும் கண்ணாம்பாவும் நடித்த படம். அது அந்த காலத்தில் ஓஹோன்னு ஓடியது. அப்போல்லாம் எம்கே தியாகராஜ பாகவதரை சூப்பர் ஸ்டாராக மாற்றியது. வசனம்னாவே இளங்கோவன் தான். அவர் அவ்வளவு இலக்கிய மனம் கமழ அற்புதமாக எழுதக்கூடியவர். அதில் இவன் நீண்ட காலம் பிரிந்திருந்து கண்ணகியை பார்ப்பான். கண்ணகி தன் அழகு மொத்தத்தையும் இழந்த நிலையில் அங்கே நிற்பான். அப்போது இவன் பார்த்து கேட்பான், என்ன கண்ணகி, ஏன் இப்படி ஆகிட்ட, உன் இளமை என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்பான்.
கணவனுக்கு தர வேண்டியதை காலத்திற்கு தந்து விட்டேன்வா. கணவனுக்கு தருவதற்காகத்தான் இந்த இளமை. ஆனால் நீ இல்லை, காலம் இதை என் மெல்ல மெல்ல என் இளமையை அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. கணவனுக்கு தர வேண்டிய இளமை காலத்திற்கு அர்ப்பணித்து விட்டேன்னு மாதிரி அந்த வசனம் வரும். இங்கே இது மாதிரி ஏதாவது இவ சொல்கிறான்னா சொல்லலை. இது சினிமாவில் இப்படி சொல்கிறா, இவ ஒன்றும் சொல்லலை. நான் எதை இழந்தேன் இப்போ சொல்கிறேன் கேளு. அறவூருக்கு அளித்தலும். ஏன்னா இந்த சொல்கிற அத்தனையும் கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் விருந்து கொடுக்கணும். ஏனென்றால் குடும்பம் என்பதே ஆணும் பெண்ணும் இணைந்து இருந்தால்தான் அதற்கு பெயர் குடும்பம். இப்பொழுது நான் மட்டும் தனியாக இந்த வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் குடும்பஸ்தன் கிடையாது, நான் கிரகஸ்தன் கிடையாது. எனவே குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் இணைந்து இல்லறம் நடத்தக்கூடிய இடம். அப்போ நீங்கள் விருந்தோம்புவது என்றால் நீங்கள் இருவரும் சேர்ந்து வரவேற்று உபசரிக்கணும். அதனால தான் நீங்கள் கம்பராமாயணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வான்மீகத்தில் இல்லாத ஒரு காட்சியை கம்பன் அங்கே கற்பனையில் உருவாக்குவான். நீங்கள் சுக்ரீவன் அனுமன் ராமனை இலக்குவனையும் சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு இந்த சுக்ரீவன் தன் இருப்பிடத்திற்கு அவர்களை அழைத்து விருந்து கொடுக்குறான். இப்படி இருப்பிடத்திற்கு அழைத்து விருந்து கொடுக்கிற காட்சி வால்மீகியில் கிடையாது. ஆனால் இதை ஏன் கம்பன் இங்கே வைக்கிறான்னா, இந்த விருந்து கொடுக்குறான் இவனும் அனுமனுமே, சுக்ரீவனும் அனுமனும் தான் சேர்ந்து இலையை போட்டு காய் கனிகளை எல்லாம் படைக்கிறாங்க. அப்போது ராம பார்க்குறான், என்ன உன் மனைவி இல்லையா? அப்போ நீ என்ன தனியாக கொடுக்குறிய அப்படின்னு. என்னை போல நீயும் உன் மனைவியை பிரிந்துளாய் கொலும். என்ன மாதிரியே நீயும் உன் மனைவியை பிரிஞ்சிருக்கிறியா அப்படின்னு கேட்பான். அப்படி அவன் கேட்குற போது தான் உடனே அனுமன் சொல்லுவான், ஆமாம் இவன் சுக்ரீவனுடைய அரசை மட்டும் பரிச்சிக்கலை, இவனுடைய மனைவி உரிமை அவளையும் அவன் பரிச்சிக்கனான் அப்படின்னு சொல்கிற போது தான் ராமனுக்கு கடுமையான கோபம் வரும். ஏன்னா ராமன் தன்னுடைய மனைவியை பறிகொடுத்து விட்டு நிற்பவன். அப்போ அதனுடைய வலியும் வேதனையும் அவனுக்கு தெரியும். அதே மாதிரி இவன் தன் மனைவியை தன்னுடைய சகோதரனும் பறிகொடுத்திருக்கிறான் அப்படின்ற பொழுது அவனால் அதை தாங்க முடியாது. இப்போவே நான் உனக்கு மனைவியும் உனக்கு நான் கொண்டு சேர்க்குறேன், உன் அரசையும் உனக்கு நான் கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பாட்டையெல்லாம் நான் ரொம்ப அழகாக நிறைய சொல்லுவேன். அதனால் இப்போ இடம் விட்டு இடம் போகிறதாயிடும். இது என்னென்னா, விருந்து ஓம்புவது என்றால் கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் செய்யணும். நீ என்னோட இல்லாததால் எதையெல்லாம் நான் இழந்தேன், அறவோர்க்கு அளித்தலும். அறத்தின் பார்பட்டு வாழக்கூடிய சான்றாண்மை மிக்க மனிதர்களை வரவழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டு. அந்தனர் ஓம்பலும். அந்தனர் ஓம்பலும்னு சொல்லும்போது அப்பா அந்தனன்னா பிராமணனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு. அந்தணன் என்பவன் செந்தன்மை பூண்டு ஒழுக வேண்டும். அப்போ தான் அவன் அந்தணன். எல்லா உயிர்க்கும் பேதமற்று அன்பு செலுத்தி செந்தன்மை பூண்டு ஒழுகக்கூடியவன் தான் அந்தணன்னு வள்ளுவன் ஒரு இலக்கணமே கொடுக்குறான். அதுபோல் எல்லா உயிர்களையும் நேசித்து பேதமற்று அன்பை செலுத்துகிற உயர்ந்த சான்றாண்மை உள்ளவர்கள் அந்த அந்தணர்கள், அவர்களுக்கு அளித்தலும். ஏன்னா உண்மையான பிராமணன் நீ பார்த்தீங்கன்னா உஞ்ச விருத்தின்னு சொல்லுவான். அவன் எந்த ஒரு பொருளையும் சேமித்து வைத்தால் அவன் பிராமணனே கிடையாது. அன்றன்றைக்கு வேண்டியதைத்தான் அவன் உண்பான், அப்படிதான் உண்ணுவான். அதனால்தான் அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக போற்றப்பட்டார்கள். அதாவது 3 வேளைக்கும் சேர்த்து சேமித்து வைக்கிறவன் அல்லது 30 நாளுக்கு சேர்த்து சேமித்து வைக்கிறவனுக்கு இடையில அடுத்த வேளைக்கு வேண்டும் என்று கூட நினைக்காமல், எதையும் தனக்கென்று சேமிக்காமல் அப்படி வாழக்கூடிய பொதுநலம் சார்ந்த ஒரு துறவு மனப்பான்மை இருக்கு இல்லையா, அந்த மனப்பான்மை உள்ளவர்கள் அவர்கள் என்பதனால் அவர்களை அன்றைய உலகம் போற்றியது. அதனால் அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர்
ஓம்பலும். அந்தணருக்கும் நம்ம அவர்களை வரவழைத்து பராமரிக்கலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொல்லோர் சிறப்பு துறவோர்க்கு எதிர்தலும். ஏன்னா துறவிகளுக்கு அதனால தான் வந்து இந்த இல்லறம் என்பது ஏன் முக்கியமானது. நீங்கள் வள்ளுவனுடைய வாக்குப்படியே நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து துறவரத்தை விட இல்லறம் தான் மேன்மையானது என்பது வள்ளுவனுடைய பார்வை. ஏன்னா இந்த இயல்புடைய மூவர்க்கும் இவன் தான். மற்ற 3 பேர் யாரு? பிரம்மச்சரியமாக இருக்கவன், இவன் நடுவில் இந்த கிரகஸ்தன் இருக்கான், அதுக்கப்புறம் வானப்பிரசம் செய்யறான், அது சன்னியாசிதான். இந்த 3 பேருடைய தேவைகளையும் நிறைவேற்றுபவன் இந்த இல்லறத்தில் ஈடுபட்டு இருப்பவன் தான். அதனால இல்லற கடமைகளில் ஈடுபட்டு மற்ற 3 ஆசிரமங்களில் உள்ளவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய இவன் தான் இறைவனிடம் முதலில் போய் சேருவான்றான். துறவிகளாக இருக்கிறான் அவர்களுக்கு வரவழைத்து நாம் கடனாற்றலை. அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும். இன்னொரு அழகு, தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும். காலம் காலமாக நம்முடைய மூதாதையர்கள், நம் குடும்பத்தில் இருந்த மூதாதையர்கள் சிறப்பாக விருந்தோம்பியவர்கள். நம்முடைய மூதாதையர்கள் வழி வழியாக சிறப்பாக விருந்தோம்பினார்களே, அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன். இதுதான் அறவூர்க்கு அளித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவூர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த அப்படின்னு சொல்கிறான். அதை இன்னும் அதுவரையில் கோவலனை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லாதவ எழுகென எழுந்தாய் என் செய்தனை அவன் கேட்டான் பார். வழுவெனும் பாரேன் எழுகென எழுந்தாய் அப்படின்னு சொல்கிற பொழுது அங்கே தான் மெல்ல வாழைப்பழத்தில் ஊசியை செருகிற மாதிரி கணவனுக்கு எதிராக அவ்வளோ அழகாக கண்ணகி சொல்கிறா. அவனுடைய மனம் காயப்படவும் கூடாது, ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையேன் யான். எழுன்னு சொன்ன உடனே என் பின்னாலேயே நீ வந்துட்டியடா கண்ணா, எப்படி உன்னால் முடிந்தது, ஏன்னு கேட்கலையே, எதுக்குன்னு கேட்கலையே, உடனே புறப்பட்டு வந்துட்டியே அப்படின்னு இவன் சொல்கிறதுக்கு நான் ஏன் அப்படி நீ எழுகன்னு சொன்னதும் எழுந்து வந்துட்டேன். நீ யார் நான் யார் 2 பேருக்கு உண்டான டெஃபினேஷனே கொடுக்குறாவ. நீ யார்? போற்றா ஒழுக்கம் புரிந்தவன். மனைவியை மறுதளித்து விட்டு வேறொருத்தியின் மீது மையலுற்று அங்கேயே நீண்ட காலம் இருந்து இங்கே வந்திருப்பவன். அந்த 2 வார்த்தைகளில் அவள் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். இந்த சமூகம் எதை ஒழுக்கம் என்று போற்றுகிறதோ அதை நீ போற்றவில்லை. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், அது நீ. நான் யாரு? யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையை. கணவன் என்ன சொல்கிறானோ அந்த சொல்லுக்கு மாற்று என்ற ஒன்றை சிந்திக்காமலேயே பின்தொடரக்கூடிய வாழ்க்கை முறை கொண்டவள் நான் அப்படின்னு கண்ணகி சொல்லுவாள். இந்த விருந்தை எந்த இடத்துல கொண்டு வந்து இளங்கோவடிகள் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம யோசிக்கணும். பொதுவாக விருந்தோம்பலுடைய சிறப்புகளை பற்றி பேசலாம். இப்போ நீங்கள் மணிமேகலை காப்பியமே அது பசியாற்றுவதற்கு தான் அந்த காப்பிய படைப்பினுடைய அடிநாதமே. அதனால் அவன் வந்து மணிமேகலையில் தெளிவாகவே அந்த டெக்ளரேஷனே இருக்கு. மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் அரண் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள். எது அறம்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அறம் எது? நான் சொல்கிறேன், மறக்காம கேட்டுக்க. என்ன அறம்? மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல். இதைத்தான் வந்து கொடுக்கணும். உணவை கொடுக்கணும், உடையை கொடுக்கணும், இருப்பிடத்தை தரணும். இதை அடுத்தவர்கள் பெறுவதற்கு நீ துணையாக இருக்கணும். இதை விட பேரறம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு அதில் வந்து அழகு வாசுகி. இதையெல்லாம் நம்முடைய
இளைய தலைமுறை திரும்பியும் பார்ப்பதில்லை. பெரிய தலைமுறையும் முதிய தலைமுறை மட்டும் என்ன இதையெல்லாம் படித்து பார்த்துக்கினா இருக்கு, ஒன்றும் படிக்கிறதா இல்லை. ஏதாவது நீங்கள் ஒரு ஆபாச குப்பைகளை பற்றி நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்கன்னா உடனடியாக லட்சக்கணக்கில் அதனுடைய பார்வையாளர்கள் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். இது மாதிரி நல்ல செய்திகளை நீங்கள் பேசுனீங்கன்னா இதை கேட்பதற்கு ஒரு 4000 பேர் தான் நமக்கு இருக்கிறாங்க. தேடுகிறவர்களுக்கு தான் புதையல் கிடைக்கும். அதுதான் அதுக்காக நாம அதுக்கு நான் குறை சமூகம் அப்படி இருக்குன்னு சொல்றேன். நீங்க இந்த மணிமேகலை ஏறக்குறைய ஒரு 2000 ஆண்டு ஆயிடுச்சு. கிபி 2ஆம் நூற்றாண்டு சங்கம் மருவிய காலத்தில் இது வந்ததுன்னு சொன்னா கூட ஒரு 1800 1900 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ வந்து யார் யாருக்கு நீ உதவி செய்யணும், இப்போ நான் வந்து அடுத்தவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு பட்டியல் போடுறான் மணிமேகலையில். யாருக்கு பண்ணணும்? அந்த அரவணடிகள் பேசுவதாக அந்த இடம் வரும். காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பிணி நடுக்குற்றோர் யாவரும் வருக என்று இசைத்து ஊட்டி உண்டொழி மிச்சில் உண்டு. மிச்சில்னா மிச்சம். அதாவது யார் யாரை கூப்பிட்டு நீங்க பண்ணணும், உதவி செய்யணும், விருந்து ஓம்பணும்? காணார். இன்னொரு அழக பாருங்க, இப்ப வந்து குருடன்னு சொல்லாத, ஊமைன்னு சொல்லாத, முடவன்னு சொல்லாத, அவங்க மனம் காயப்படும், அதனால மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுங்கன்னு இன்னைக்கு சொல்றீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மணிமேகலையில குருடர்களுக்கு, முடவர்களுக்கு, ஊமைகளுக்குன்னு சொல்லல. காணார், கண்ணால் காண முடியாதவர்கள், கேளார், செவியால் கேட்க முடியாதவர்கள், கால் முடப்பட்டோர். காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பராமரிப்பதற்கு யாரும் இல்லாத நிலையில் அநாதைகளாக ஆதரவற்ற நிலையில் விழுந்து கிடக்கிறார்களே சாலை ஓரங்கள்ல, அவர்களை பற்றி தான் சொல்றான். பேணுனர் இல்லோர், பிணி நடுக்குற்றோர், நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர். இவர்களை தேடி தேடி அவர்களை அழைக்கணும், வீட்டுக்கு அழைக்கணும். அழைத்து என்ன பண்ணணும்? முதல்ல அவர்களுக்கு நீ விருந்து ஓம்பணும். அவர்கள் உண்டு ஒழி மிச்சில் உண்டு, அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் உண்டு, அதற்கு பிறகு மிச்சம் இருப்பது தான் நீ உண்ணணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது எப்பேற்பட்ட பண்பாட்டை, இந்த சக மனிதனை நேசிக்கிற சமூக நேயம் கொண்ட ஒரு அற்புதம் இல்லவா இது? எங்கெல்லாம் வந்து வறியவர்கள் இருக்கிறார்கள், நோயுற்றவர்கள் இருக்கிறார்கள், இவர்களையெல்லாம் தேடி தேடி சென்று அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது. அதுதான் பாரதிதாசன் போகிற போக்கில் ஒரே ஒரு வரி சொல்வார், உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய். நீ சோற்றில் கை வைக்கிற பொழுது இந்த சோறு சக மனிதனுக்கு கிடைக்கிறதா என்று யோசி, அவனுக்கு கிடைப்பதற்கு எதையாவது செய். உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய். நீ விதவிதமா உடுத்துறிய, ஆடையற்று கிடக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க, அவர்களை யோசி. இப்படித்தான் இந்த மணிமேகலை காப்பியம் முழுவதுமே நீங்க பார்த்தீங்கன்னா பசிப்பிணியை போக்குவது தான். பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்று ஒரு பழம்பாடலும் இருக்கு. இங்க மணிமேகலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக, நீங்கள் பசிப்பிணி வந்தால் என்னென்ன நடக்கும்? குடிப்பிற பழிக்கும், விழுப்பம் கொல்லும், பிடித்த கல்வி பெரும் புனை விடும், நான் அணி களையும், மானெழில் சிதைக்கும், பூன்முலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பிணி என்னும் பாவி. இந்த பசி என்பது நோய் என்றும் அவ்வளவு அழுத்தமாக சொன்ன காப்பியம் மணிமேகலை. அந்த நோயை தீர்க்கணும். அதுதான் பசியாற்றுவதை விட ஒரு பெரிய அறம் எதுவும் கிடையாது என்பதற்கு காரணம் இதுதான். ஏன்னா அது ஒரு நோய். அது வந்ததுன்னா உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த பசி வந்தால் என்ன? குடிப்பிற பழிக்கும், உன்னுடைய குடியின் பிறப்பு பெருமை எல்லாவற்றையும் ஒழிச்சிடும். விழுப்பம் கொல்லும், நீ இதுவரை தேடி வச்சிருக்க அத்தனை பெருமையும் அதில் பறி போயிடும். அது மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவேன்.
அந்த பசி கொடுமையினால. குடிப்பிறப்பழிக்கும் விழுப்பம் கொல்லும் பிடித்த கல்வி பெரும் புனை விடும். நீ எவ்வளவு தேடி தேடி கல்வியை பெற்று அறிவை உருவாக்கிக்கினிய, அந்த கல்வி என்ற தோணியே உன்னை கை விட்டு போயிடும். நான் அணி களையும், நானமே மொத்தமும் போயிடும். மானெழில் சிதைக்கும். பசி வந்த பிறகு எங்க நீ அழகா இருப்ப? அது வாடி வதங்கி அந்த அழகும் மொத்தமும் போயிடும். பூன்முலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும். மனைவியோடு வந்து எங்கன்னா வாசலில் வந்து ஐயான்னு கேட்குற நிலைக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்திடும். பசி வந்துட்டா என்ன செய்கிறோம், எதை செய்கிறோன்ற தெரியாத நிலையில் என்னென்னமோ செய்வோம் நாம். அதனால் இது வந்து மிக மோசமான நோய். இந்த பசி பிணியை ஆற்றுவதை விட ஒரு பெரிய அறச்செயல் எதுவும் இல்லை என்பதை சொல்வதற்காகத்தான் அரண் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள்னு சொல்கிறதே. அதை உண்டியும் உடையும் உரையிலும் அதை கூட முதல்ல உண்டி உணவை தான் சொல்கிறான். அதனால் மணிமேகலை காப்பியத்துடைய அடிநாதமாக விளங்குவதே பசிப்பிணியை அகற்றுவது என்பது தான். அதே போல் நீங்கள் இப்போது ரொம்ப 2000 ஆண்டுகளுக்கு போக வேண்டாம். சமீபத்தில் இருந்த வள்ளலார் அவர் என்ன மாதிரியாலாம் அந்த அவர் இந்த பசிப்பிணி என்னும் பாவியை தான் அவர் பசி என்னும் பாவி பயலே அப்படின்னு வள்ளலாரும் பேசுவார். அது என்ன உள்ளம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் வீடுதோர் இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம்பதைத்தேன். பசியால் இவன் போய் நிற்கிறான், ஐயா பசிக்குதுன்னு சொல்கிறான். அப்போ கூட எவனும் போடலை சோறு. பசியினால் வீடுதோர் இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் அப்படின்னு அந்த பாடல் முழுவதும் போவோம். ஆக இந்த பசியை தீர்க்கணும். அதுக்காக வள்ளலார் என்னமா சொல்கிறான் பாரு. எத்தேசத்தார் ஆயினும், எச்சமயத்தார் ஆயினும், எச்சாதியார் ஆயினும், எவ்வினத்தார் ஆயினும் வேதம் பார்க்காமல் அனைவருக்குள்ளேயும் இறைவன்தான் இருக்கிறான் என்று உணர்ந்து அவர்களுக்கு பசியாற்றுவது தானடா மிகப்பெரிய அறச்செயல். ஜீவ காருண்யம் என்பதே பசியாற்றுவது தான். நீங்கள் வந்து சங்கம் என்பதை முதல்ல வைத்தது பௌத்தர் தான். பௌத்தர்கள் தான் சங்கம்னு உருவாக்கினது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தா ஒரு மிகப்பெரிய சங்கத்தை வடலூரில் உருவாக்கி அந்த தர்ம சங்க சாலையை வைத்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த பசிப்பிணியை அகற்றிய வள்ளலாரை நாம் பார்க்குறோம். இப்படி வள்ளுவன் தொடங்கி வள்ளலார் வரையில் திரும்ப திரும்ப கடுமையாக வலியுறுத்தியது விருந்தோம்பல். இது நோக்கமே அடுத்தவர் பசி ஆற்றுவது, இல்லாதவனை தேடி பசி ஆற்றுவது. நீங்கள் பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களும் பிறக்கரிய பெரும் பேற்றினை பெற்று இறைவனை சேர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும் பெரிய சாதனைகளை நிகழ்த்தலை. அவர்கள் செய்த அரும் சாதனை என்னன்னா, பசியோடு இருப்பவர்களை தேடி தேடி சென்று அவர்களை வருந்தி அழைத்து வீட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை பசியாற்றி அதற்கு பிறகுதான் இவர்கள் பசியாறினார்கள். அதனால நான் பசியாறுகிறேனோ இல்லையோ, அடுத்தவன் பசியை ஆற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் என் பசியை நான் யோசிக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்த சமூகம் இது. இன்றைக்கு இந்த விருந்தோம்பல் எந்த லட்சணத்தில் எங்கே போய் இருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். வாசி, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் சொன்னது போல் இந்த விருந்தோம்பல் என்பது மெல்ல மெல்ல அருகி கொண்டேதான் வருகிறது. அதுவும் வறுமையிலும் விருந்தோம்பல் செய்வது பெரிய அறச்செயலாக போற்றப்பட்டது. நம்முடைய பண்பாட்டில் இந்த விருந்தோம்பல் செய்வது என்பது ஒரு வேள்விக்கு சமமாகவும் கருதினார்கள். நீங்கள் இதற்கு இந்த விருந்தோம்பலை பற்றி வள்ளுவர் தொட்டு மணிமேகலை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், வள்ளலார் வரை பல அற்புதமான கருத்துக்களை எடுத்து சொன்னீர்கள். இந்த விருந்தோம்பலின் மூலம் மனித நேயமும் உதவும் மனப்பான்மையும் கருணை உள்ளமும் மனிதனிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம் முன்னோர்கள் இது போன்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். அவ்வை கூட சொல்வாள், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். அதுபோல விருந்தினர்களை எப்படி முகமலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும் என்று வள்ளுவரும் மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து என்று பாடியிருக்கின்றார். கன்று ஈன்ற பசு
எப்படி கன்றிடம் அன்பு காட்டுமோ அதுபோல நம் இல்லம் தேடி வரும் விருந்தினர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் என்று பொருணராற்றுப்படை சொல்கிறது. அதுபோன்று மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, அதித்தி தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ என்று தைத்திரிய உபநிடதம் சொல்கின்றது. இதில் எப்படி நாம் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் தெய்வத்திற்கு சமமாக போற்றி வணங்குகிறோமோ அதுபோன்று அதித்தி என்றால் விருந்தினர்கள், அதிதி என்றால் விருந்தினர்கள் என்று பொருள்படும். அவர்களையும் தெய்வத்திற்கு சமமாக முகமலர்ச்சியோடு வரவேற்று இன்சொல் கூறி அறுசுவை உணவு படைத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்கள் விடை பெற்று செல்லும்போது வீதி வரைக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து சென்று வழி அனுப்புவதே நம்முடைய பண்டைய பழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் விருந்தினர்கள் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தால் கூட கைபேசியில் பேசுவதும் தொலைக்காட்சி தொடர்களில் தங்களை தொலைத்து விடுவதுமாகத்தான் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பண்பாடு என்பது அடுத்த தலைமுறைக்கும் நீடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவோ சிறந்த பண்பாடுகளை எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். காலச்சூழலினாலும் நம் வாழ்க்கையினுடைய வேகமாக செல்கின்ற இயந்திரத்தனமான வாழ்க்கையிலும் சில பண்பாடுகளை நம்மால் பின்பற்ற முடியாமல் போனாலும் இது போன்ற விருந்தோம்பல் என்பது பாரம்பரியமாக நம் முன்னோர்கள் இன்று வரைக்கும் கடைபிடித்து வருகின்ற ஒரு பண்பு. இதை நாம் தொடர்ந்து அவருடைய பாதையிலேயே நம்முடைய பயணத்தையும் தொடர வேண்டும். மிக தெளிவாக அற்புதமாக பல பாடல்கள் மூலம் நீங்கள் இதை எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி வாசுகி.